தமிழர் கட்சியினுடைய தலைவர் நண்பர் சக்திவேல் அவர்களுடைய தமிழ்நாடு தமிழருக்கு என்ற அந்த குறுந்தகட்டை வெளியிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களே, பெரியோர்களே, சக்திவேல் அவர்கள் எனக்கு ஒரு வருஷமாக தான் பழக்கம். என்னோட வயசில் கொஞ்சம் குறைஞ்ச வயசு தான் அவர். ஆனால் எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு இனிமையாக பேசக்கூடியவர், யாரையும் புண்படாதும் பேசக்கூடியவர். அவர் ரொம்ப இக்கட்டு வந்தாலும் சிரிப்பார், சந்தோஷம் வந்தாலும் சந்தோஷமாக இருப்பார். ஒரு தடவை யாழ்ப்பாணத்தில் தமிழர்களுக்கு கொடுமை அந்த படுகொலையெல்லாம் நடந்தபோது பல வக்கீல்களெல்லாம் ஒன்றா சேர்த்து ஹைகோர்ட்டுக்கு எதிர்க்க ஒரு கூட்டம் போட்டார். எல்லாம் உட்காந்துட்ருக்கோம், ஆனால் பர்மிஷன் கிடைக்கல கூட்டம் நடத்துறது. அப்போ என்னங்க எல்லாம் டென்ஷன் வந்துக்கவங்களாம் டென்ஷன் ஆகிட்டோம். அவர் எந்த டென்ஷனும் இல்லாமல் இதுக்கு பர்மிஷன் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தார். ஏங்க தெரிஞ்சு எல்லாரையும் கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருக்கீங்களே என்னாரு. இல்லை கிடச்சிட சந்தோஷமாக போனார். அப்புறம் ஒரு 2 மணி நேரத்தில் கொண்டு வந்துட்டார். அப்புறம் கூட்டம் நடத்தினார். அப்போ அவருடைய அந்த இனிமையான எதையும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அந்த தெளிவாக இருக்கிற அந்த தன்மை எனக்கு பிடிச்சிது. அதில் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார், இதை படிங்கன்னு. அதில் படிக்கும்போது ரொம்ப விவரமாக ஒரு 2-3% இருக்கிற சிறுபான்மையை இந்த நாட்டை எப்படியெல்லாம் நீதி கட்சி காலத்திலேருந்து ஆண்டுகிட்டு இருந்தார் அந்த விவரத்தை போட்டு பின்னியிருந்தார். எனக்கு என்னென்ன, இப்போது ஒரு தமிழ் தேசியவாதிகள் ஐயா போன்றவர்கள், இல்லை நம்ம மணியரசன் சார் ஐயா அண்ணன் போன்றவர்கள், இல்லை மற்ற திராவிட இயக்கத்துக்காரர்கள் சொன்னால் பரவாயில்ல. இவர் காங்கிரஸ் கட்சியில் செக்ரட்டரியாக இருந்தவர். இந்தியா உடையக்கூடாது, அதில் கீரல் விழக்கூடாதுன்னு சொல்கிற கட்சி அது. அதில் கீரல் விழுந்தாவே துடிக்கிற கட்சிங்க அவங்க. அந்த கட்சிக்காரர் சொல்கிறாரு தமிழ் தேசியத்தை மிக ஆழமாக புள்ளி விவரத்தோட. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்கிட்ட. ஒரு திராவிட இயக்கத்துக்கார், சரி ஓகே, அவங்க என்ன அந்த இயக்கத்தில் கொஞ்சம் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, சில டைமில் பேச மாட்டுறாங்க. இப்போ சொன்ன மணியரசன் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க ஏதோ சொன்னால் கூட இது மேடைக்கு பேசுகிறாங்கன்னு கூட ஒத்துக்கலாம். ஆனால் இவர் காங்கிரஸ் கட்சியில் செக்ரட்டரியாக இருந்தவர் புள்ளி விவரத்தோட தமிழ் தேசியத்தை எடுத்து வைக்கிறார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயோ, நீங்கள் நல்ல விவரமான விஷயங்கள்லாம் வச்சுருக்கீங்களே, நாங்கள் சினிமாக்கார ஈர பேனாக்கி பெருசாக ஆகிடுவோமே. இந்த சின்ன விஷயம் இவர் அந்த ஃபீடு பண்ணார்ல, சினிமாக்காரங்களுக்கு என்னென்னா ஒரு சின்ன விஷயத்தை மிகப்பெரிய விஷயமாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போயிடுவாங்க. அப்போது எனக்கு இது தூக்கமே வர விடலை. சரி, இவ்வளோ சின்ன வயசு நம்மோட இருக்கார், அழகாக சிந்திக்க வச்சுட்டார, இதை எங்கேயாவது பேசணும்னு நான் பேசிட்டேன். பண்ணும்போது அவரே கூப்பிட்டு இது புத்தகமாக போட்டுருங்க, சீக்கிரம் எழுதுங்க அப்படின்னு சில இடத்துல நான் பேசவும் செஞ்சேன். அதுவும் பேப்பரில் வந்தது. அப்புறம் எழுதுனது வேகமாக எழுதி முடிச்சதோடு இல்லாமல் அவர் கேட்டார், இது கொஞ்சம் சினிமா எப்படி விஷுவலில் கொண்டு வரதுன்னு, டிவியில் பெட்டராக செய்யலாமே அப்படின்னு. அவர் என்கிட்ட எப்பப்போ கொஞ்சம் ஜோசிகார் மாதிரி என்கிட்ட கேட்டுக்குவார். உடனே சொன்ன, கண்டிப்பாக விஷுவல் வரணுங்க, அது பலாயிரம் மக்களுக்கு போய் சேர்றது, ஆனால் டிவியில் ஒத்துக்க மாட்டாங்களே, எந்த டிவியில் ஏதாவது ஒன்று கேட்டு பாருங்கன்னு கரெக்டாக தமிழன் டிவி நீங்கள் பேசும்பொழுது அற்புதமாக துணிச்சலோடு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஏன்னா அவரும் அந்த சிந்தனையில் இருந்ததுனால இப்போ இது வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் தான் தனிநாடு கேட்டாங்க, முழு மாநில சுயாட்சியெலாம் கேட்டாங்க. காங்கிரஸ்காரர் நம்ம சொன்ன மாதிரி இந்தியா உடையக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா காங்கிரஸ்காரங்க தான் அதிகமாக தேசியம் பேசியிருக்காங்க. மூப்பனார் ஐயா பார்த்தீங்கன்னா அகில இந்திய காங்கிரஸினுடைய அந்த தமிழ்நாட்டு ஆட்களை வளர விடாமல் முடக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் இன்னொரு அகில இந்திய கட்சி வச்சிருக்கலாம், தமிழ்நாடு காங்கிரஸ்ன்னு சொன்னார் துணிஞ்சு. அது உள்ள என்ன அர்த்தம் இருக்குன்னா, காங்கிரஸ் தமிழன் தலைமையில் இருக்கணும், இல்லைன்னா அது காங்கிரஸ் இல்லைன்ற அர்த்தம் அதில் வந்துருச்சு. ஆனால் திராவிட இயக்கத்திலேருந்து பிரிஞ்சு போனாங்க தெரியுங்களா, அதிமுக, அகில இந்திய தேசிய, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு அப்புறம் திராவிடர் கழகன்றது தமிழர் கழகமாக வந்திருக்கணும், திராவிட முன்னேற்ற கழகன்றது தமிழர் முன்னேற்ற கழகமாக வந்திருக்கணும். சரி, நடந்து போச்சு தப்பு. அதுக்கப்புறமாவது திமுகலேருந்து பிரிஞ்சு போனவங்க திமுக அகில இந்திய பேசுது, தமிழனை பற்றி பேசுறதில்ல அப்படின்னு பிரிஞ்சு போய் யாராவது ஒருத்தர் தமிழர் முன்னேற்ற கழகம் வச்சுருந்தா பரவாயில்ல. அது திராவிட முன்னேற்றங்கள்லேருந்து மறுபடியும் அகில இந்திய கட்சி வருது. அதுக்கப்புறம் எல்லாமே அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகமே வந்துட்டுருக்கு. இவங்க என்னமோ அகில இந்தியா முழுசு இவங்களுக்கு கிளைகள் இருக்கிற மாதிரியும் அந்த நாட்டில் கண்டுபிடிச்சோம் அது பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்கா அப்போ தான் சூழ்ச்சி தெரியுது. அது எப்படின்னா,
அம்மா கிட்டேருந்து குழந்தை பிறக்கலாம், குழந்தைகிட்டேருந்து அம்மா பிறகுது. அதாவது அகில இந்தியம் பேசுகிறாங்க. அப்போ தான் தெரியுது பழைய காங்கிரஸ் என்ன பண்ணாங்களோ, அகில இந்தியம் பேசுனாங்களோ அது திராவிட இயக்கங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சினிமாவில் 2 ரெட்டை வேஷம் வரும். எம்ஜிஆர் படங்கள்லேயும் மற்ற படங்கள்லேயும் பார்ப்பீங்க. நல்லவரும் ஒருத்தர் அவரே இருப்பார், கெட்டவரும் வருவார். 2 பேரும் மோதிக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் சொல்லுவாங்க, இது 2ம் ஒரு தாய் மக்கள். ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலில் யாரோ ஒருத்தர் பிரிச்சுட்டான், அப்புறம் அந்த தாயத்து ஒன்று இருக்கும், இல்லைன்னா முதுகில் ஒரு மச்சம் இருக்கும், இதை வச்சு 2 ஒன்றுன்னு கண்டுபிடிப்பாங்களே, அந்த மாதிரி இப்போ நாம் கண்டுபிடிச்சிடுவோம். காங்கிரஸ் வேறு இல்லை, திராவிட இயக்கங்கள் வேறு இல்லை. இது ரெட்டை வேஷம் போட்டு டூயல் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த டூயலோடு இப்போ கிளைமேக்ஸ் வந்துருச்சு. நாம் இது வரைக்கும் என்னன்னா இது வேறு அது வேறு நினச்சி பார்த்துட்டு இருக்கோம். படம் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த நல்ல எம்ஜிஆர் கெட்ட எம்ஜிஆர் அடிக்கும்போது அவன் உண்மையிலேயே நல்ல எம்ஜிஆர் கை தட்டுவான். அவன் நான் அவர் கெட்டவர், ஐயோ 2 பேருக்குள்ளேயே எம்ஜிஆருக்குள்ளேயே சண்டை வருதுன்னு ஃபீல் பண்ணுவான். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளை 3 மணி நேரம் ஏமாற்றி கிளைமேக்ஸ் போட்டு போடுவான். இந்த 3 மணி நேரம் தான் இப்போ ஒரு 30 வருஷமாக வந்திருக்குது. இப்போ கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ரெட்டை ரோல்லாம் கிடையாது, இது சிங்கிள் ரோல் தான் அப்படின்றது. படம் முடிஞ்சது. படம் முடிஞ்சிட்டு வெளியில் வரும்போது ஒரு தெளிவு வருது நமக்கு. யாராவது ஒருத்தி டூயல் ரோமானோ இல்லையா 1 தான் 2ன்னு சொல்கிற அளவுக்கு தெளிவாயிட்டோம். திராவிட மாயன்றதும் ஆரிய மாயன்றதையும் எல்லாருமே என்னை விட ஆணித்தரமாக அழகாக பேசிட்டாங்க. நாம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு தான் எப்பயுமே போகணும். இந்த சண்டைக்கே ஒரு 30 வருஷம். திராவிட மாய் ஆரிய மாயை பற்றி பேசி ஒரு 30 வருஷம் 40 வருஷம், திராவிட மாயை பேசி ஒரு 50 வருஷத்துக்கு கழிச்சிடக்கூடாது. ஆரிய மாயும் திராவிட மாயும் ஒன்றுன்றதை சொல்லியாச்சு, கிளைமேக்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த படத்துக்கு வரணும், நாம் அடுத்த படம் எடுக்கணும். அப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? தமிழ் தேசியத்தை கொண்டு வருவது எப்படி? இதுக்கு தான் நாம் வரணும். மறுபடியும் பழசு பேசிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ தமிழ் தேசியம் வரணும்னா தமிழ் தேசியம் என்னென்ன பேசிட்டு இருக்கக்கூடாது. அதை தான் சுருக்கமாக 3 வழியில் சொல்லிட்டாரு மணியரசர். தமிழ், என் மொழி தமிழ், என்னுடைய இனம் தமிழ் இனம், என் நாடு தமிழ்நாடு. இந்த 3 அந்த வரி தான். நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்ன? தமிழன் யார், தமிழன் இல்லாதவன் யார், இதை முதல்ல பட்டியல் போட்டு ஜனங்களுக்கு சொல்லணும். ஒரு சாதாரண கிராமங்களை பார்த்துருக்குறேன். ஒரு மாட்டை வாங்குற தரவர் இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுப்பார். நான் சிறு பையன், இல்லை என்னங்க இந்த மாடு அந்த மாடு அவர் சொல்லுவார். அந்த மாட்டுக்கும் அதனுடைய தாய் அதனுடைய வரலாறு பூரா சொல்லிட்டு இருப்பார். இதனுடைய இந்த மாடு என்ன ஜாதியை சேர்ந்தது, இது எந்த ஊர்லேருந்து வருது, இது எப்படி சீம மாடு, இது இந்த மாட்டுக்கு இன்ன வேலைலாம் சொல்லுவார். ஒரு மாட்டுக்கு கூட வரலாறு. ஒரு கார் வாங்குங்க செகண்டில் அவன் சொல்லுவான், அது இந்த ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அது புதுசாக அந்த கார் மாடலை மாறினதெல்லாம் சொல்லி இதுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லுவான். இந்த காருக்கும் மாட்டுக்கும் வரலாறு பார்க்குற நாம் நமக்கு ஒரு அரசியல் தலைவராக வரவனுக்கு வரலாறு பார்க்க வேணாம். இவங்க எந்த ஊர், இவங்க அப்பா யார், தாத்தா யார், அவனுடைய ரெக்கார்டு பூரா நமக்கு வர வேணாம். ஒரு குறைஞ்சது 3000 வருஷம் வரலாறு நம்ம கைக்கு வர வேணாம். நாம் அவனுடைய நம்ம தலைவராக வரக்கூடிய அரசியல் தலைவருடைய வரலாறை நாம் பார்க்குறதே இல்லை. ஆடு மாடுக்கு வரலாறு பார்க்குற நீ ஒரு வீடு வாங்கும்போது மூலப்பத்திரம் கொண்டு வா, அந்த மூலப்பத்திரத்துலாம் பார்க்குற. ஆனால் ஒரு அரசியல் தலைவர்களுக்கு மூலப்பத்திரம் பார்க்க வேணாமா? அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு மூல பார்க்க வேண்டாமா? தப்பாக பார்த்துட்டு அரசியலுக்கு ஆடு மாடுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நாம் அரசியலுக்கு கொடுக்கவில்லை. நம் தலைவர் தெரியாது. இன்னைக்கா தெரியும் பெரியார் தமிழர் அல்லன்னு. தெரிஞ்சு சிலர், தெரியாமல் சிலர், தெரிஞ்சும் அவர் கூட பொழப்பு நடத்திக்கலாம் சிலர். இப்படித்தானே வாழ்ந்திருப்பாங்க. தெரிஞ்சிருக்கோம், நம்ம எதுக்கு சொல்லி நமக்கு முன்னேற்றத்தை தடுத்துக்குவானு சில பேர் இருந்திருக்கலாம். தமிழன் யார்ன்றதை அடையாளம் காட்டுறதுல நாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் உள்ள வரலாறு என்ன, அந்த தலைவர்களுக்கு வரலாறு என்ன, அமைச்சர்களுக்கு வரலாறு என்ன, எம்எல்ஏக்களுக்கு வரலாறு என்ன, நீங்கட்டா ஒரு கவுன்சிலர் நிற்கிறவங்க கூட 2000 வருஷத்துக்கு வரலாறு வைக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவன் தமிழ்நாட்டில் இருந்தானா, இல்லைன்னா கவுன்சிலே இருக்காது போன்னு சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் தேவை. ஒரு நாட்டை ஆள்றது பெரிய விஷயம் இல்லை. சோனியா காந்தி அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க, மெஜாரிட்டியாக ஜெயிச்சாங்க. பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க தான் பிரதமர்னு பத்திரிகைலாம் எழுதிட்டாங்க. ஒருத்தர் சொன்னால் அவங்க இந்தியாவில் இல்லை,
ஆக முடியாதுன்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு 3000 வருஷம் எல்லாரும் பார்த்துருக்காங்களே. சோனியா காந்தி அம்மாவுக்கு 3000 வயசு பலாறு, அவங்க இட்லாலியிலேருந்து வந்தாங்க, அவங்க இங்கே இல்லை, ரெக்கார்டு இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டாங்களே. நாம் ஏன் ஒவ்வொருத்தரையும் ரெக்கார்டு பார்க்கல? நம்ம குற்றம். பட்டா இல்லாத இடத்த வாங்கிட்டு பின்னாடி அவசரப்படுறது, இல்லை வாங்கிட்டே வேற ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிவிடுவான். இது சொத்தில் வந்த விஷயந்தான் இப்போ நமக்கு வந்து இங்கே வந்துட்டுருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். இப்போ அடையாளம் காட்டும் போது நம்ம ஆளுங்களே என்னென்னா, இப்போ ஐயா அவர்கள் கொச்சக்கூடாது, பெரியவங்க தான் அதை ரொம்ப அதிகமாக அடையாளம் காட்டணும். உதாரணத்துக்கு நான் என் ஆஃபீஸுக்கு வரவங்களாம் ஒரு காலத்தில் நான் கம்யூனிஸ்ட், எங்கள் குடும்பத்தில் தேசிய காங்கிரஸ்காரங்க அப்பாலாம், என்னுடைய மாமனார்லாம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க, நான் வந்து பொதுவுடைமை விஷயத்தை சேர்ந்தவன். இப்போ தமிழ் தேசிய விஷயத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போது கம்யூனிஸ்டாக இருக்கும்பொழுது உழைக்கிறவனை மட்டும்தான் அதிகமாக பேசுவேன், உழைக்காதவனை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஆனால் நான் இப்போ தமிழ் தேசியவாதியான பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தன் சான்ஸ் கேட்டால் கூட அவங்ககிட்ட 1 மணி நேரம் பேசுவேன். முடிஞ்ச வரைக்கும் அவன் என்ன ஊர், என்ன ஜாதி, உங்கள் அப்பா என்ன பண்ணுறார், தாத்தா எங்கே பண்ணார். ஏன் கேட்குறேன்னா, தமிழ் அல்லாதவனை உள்ளே விட்டுறக்கூடாது. ஒருவேளை தமிழ் அல்லாதவன் திறமசாலியாக வந்தான்னா அவனை எந்த இடத்துல வைக்கணும், திறமசாலி எடுத்துக்குவோம். தமிழ் அல்லாதவன் ஒருத்தன் திறமசாலியாக வந்தால் வேணாம் சொல்ல மாட்டோம், செகண்ட் பெஞ்ச், நீ ரொம்ப முன்னாடி வந்திருந்தா. ஒருவேளை இன்னும் நமக்கு டவுட் இருக்குதுன்னா அவனை 4th பெஞ்ச் உட்கார வைக்கிறதுல ஒரு அளவு இருக்கு இல்லையா, கல்யாணத்தில் முன்ன பின்ன உட்கார வைக்கிறாங்களா, அந்த மாதிரி. இது தெரிஞ்சுக்க தப்பே கிடையாது. இதில் என்ன தப்பு? பின்னாடி ஏமாறதுக்கு தெரியவே தெரியாதுப்பா. ஒருத்தன் உள்ள வந்து கடைசியில் பார்த்தா பல பேர் இருக்கான், 20 வருஷம் நம்ம கூட இருப்பான், அவன் தெலுங்குனா மலையாளியான்னு கண்டுபிடிக்க முடியாது. வளர்கிற வரைக்கும் அவன் காட்டவே மாட்டான். வளர்ந்த பிறகு நம்ம எதிர்க்கே தெலுங்கில் பேசுவான், மலையாளத்தில் பேசுவான். வளர்கிற வரைக்கும் அவன் வந்து நம்மளை விட நல்ல தமிழை கற்றுட்டு வந்திருக்கிறான். அவன் என்கிட்ட திருக்குறள் மாதிரி ஒரு நூல் இல்லைன்னு நான் நினைக்கிறது. இப்போ ஒரு வேளை நம்ம சுத்தமான தமிழும், ஏன்னா உள்ள நுழையிறதுக்கு அவன் பார்க்குறான். இப்படி நானும் ஏமாந்து தான் ஒரு தெளிவுக்கு வந்தேன். அதனால் நாம் வந்து தப்பே கிடையாது. உங்களுக்கு ஊடகம் இருக்குது, புத்தகம் இருக்குது. தமிழரசு சார் வந்து மணியரசு சாருக்கு ஒரு புத்தகம் வச்சுருக்காரு, எங்கள் தமிழன் டிவி எல்லாம் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர், இவர்கள்லாம் 2000 வருஷ தமிழர்கள். அப்படியே அந்தாண்ட பக்கம் ஒரு 50 பேர், இவர்கள்லாம் பூர்வீகம் தமிழர் இல்லை. இதை யாரும் கொச்சக்கூடாதுங்க, உங்கள் உண்மையான வரலாறு தான் போடுறேன். இதை போட்டாவே நீங்கள் தமிழ் தேசியம் தானாக ஜெயிக்கும். நீங்கள் ஜெயிக்க வேண்டாம். நாமளே தப்பு பண்ணுறோம். இங்கே வரைக்கும் பேசுகிறோம், வெளியில் போகும்போது அவர்கிட்ட நம்ம டீல் வச்சுருக்கிறோம், அவரை போய் தமிழ் இல்லைன்னு சொல்லிட்டா யாராவது சொன்னாங்கன்னா நம்ம சைலண்டாக வந்துடும். இப்படியே போயிட்டு இருந்தா அது எப்படி தெரியுமா இருக்குது? இது தமிழ் தேசியம்ன்றது இப்போ ஏதோ ஒரு பழைய கதை ஒன்று கேட்டிருக்கேன். ஏதோ ஒரு வீட்டில் வந்து ஏதோ பானையை வச்சு ஏதோ பால் ஊற்றுனாங்களாம். அப்புறம் எல்லாரும் வந்து அப்படி சொம்பில் கொண்டு வந்து ஊற்றிட்டு போனாங்களாம், அப்படி கையை மறைச்சி. அது பார்க்குறவங்க என்னென்னா, இது மொத்தமே அண்டா மட்டும் நிரம்பிட்டுருக்குன்னு நினச்சாங்களாம். அண்டா திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், தமிழ் தேசியம் பேசுகிறோம், தமிழ் அல்லாதவனை அடையாளம் காட்ட தயங்குகிறோம். ஏன்னா எனக்கு 5 ரூபா கொடுக்கல்வாங்களே, இவருக்கு 50 ரூபா கொடுக்கல்வாங்களே, இவருக்கு 100 ரூபா கொடுக்கல்வாங்களே. எல்லாரும் சுயநலமாக இருப்பதை 5 நாள் போதுங்க தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வர்றதுக்கு. உண்மையாகவே 5 எல்லாரும் நான் போய் அடையாளம் காட்டினா போதுங்க. இந்த அடையாளம் காட்டுற டிலே தான் தமிழ் தேசியத்தினுடைய இதுக்கு காரணம். அடையாளம் காட்டி 98% விழுக்காடு நாங்கள் இருக்கிறோம், 2 விழுக்காடு நீன்னா அவனுக்கே குளிர் ஜுரம் வந்துடும். அவன் சும்மானா சொல்லிட்டு தெரியுறான், வந்து நாங்கள் வந்து 50% இருக்கிறோம், 75 விழுக்காடுன்னு. மொத்தமே 5-6% மேலே இருக்காதுங்க. ஆக நம்ம பட்டியலிட்டு இதை காமிக்கணும். ஒருவேளை அதனால தான் என்னமோ தெரியல, அந்த கணக்கெடுப்புலாம் நடத்தும் போது சாதி வாரியாக வேணும்னு கூட கேட்டாங்களா என்னமோ தெரியல. இது போட்டோம்னா அவனை பயப்படுத்திடலாம்னு கூட. ஆனால் நாம் அடையாளம் காட்டணும், நம்மால் யாருன்றதையும் அடையாளம் காட்டணும், நம்ம அல்லாதவர்கள் யாருன்றதையும் அடையாளம் காட்டணும். இது முதல் வேலை. அதுதான் தமிழ் தேசியம் வெற்றி பெறும். ஜனங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்குது. எல்லா தலைவர்களும் தமிழ்னு நினைக்கிறாங்க, எல்லா ஊரில் இருக்கிற கடவுள் எல்லாமே வந்து அவங்க தமிழ் நினைக்கிறாங்க. அதில் தமிழ் யார் முன்னாடி இருக்கிறவங்க தான் வழிகாட்டணும். நாம் அவங்களை குறை சொல்லலை, அவங்களுடைய அட்ரஸை சொல்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் இப்படி, அவங்க இப்படி, அவங்கள வந்து நம்ம குறை சொல்லலை. இது அடையாளம் காட்ட வேண்டியது அரசியல்வாதிகளுடைய கடமை. அதை செய்யலைன்னா பின்னாடி இருக்கிறவங்க பின்பற்ற முடியாது. தமிழர் அல்லாதவரும் 2 நாள் உங்கள் கூட வந்து சேரில் வந்து உட்காந்துருப்பாங்க. நாம் என்ன நினைப்போம், ராமதாஸ் ஐயாவுக்கு பங்காளி போலுக்குதுன்னு நினச்சிட்டு நாம் அவர் பின்னாடியே போவோம். அவர் 30 வருஷம் சொன்ன அவர் சொல்லார், யாரையப்பா அவன் சம்மந்தம் இல்லாதவன் கூட வந்து உட்காருவான். இதை சொல்லி தொலைக்கூடாதுங்களா, நாங்கள் வந்து 30 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே.
அதை ஒரே நாளுப்பா பக்கத்தில் உட்காந்துங்கிறாரு ஒரு ஆந்திரா நல்ல நல்ல மனுஷன் தான் ஆந்திராக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா முதலே அவர் விருந்தாரின்னு நினச்சிக்கணும். இப்படி இப்படி தப்பா பயணம் பண்ணி நம்ம நாட்டை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். நானே கூட தமிழ் அல்லாதவங்களாம் எப்படி கண்டுபிடிச்சேன்? ஒருத்தர் கர்நாடக பாடலில் எலெக்ஷன் நிற்கிறார் ஒரு தலைவர், ஒருத்தர் இந்த ஆந்திரா பாடலில் எலெக்ஷன் நிற்கிறாரு. இன்னும் ஆந்திரா பாடலில் கர்நாடக பாடல் நிற்கிறாங்க, அவங்க ஜனம் அந்த பக்கம் இருந்து ஓட்டு போடுவாங்கன்னு உனக்கு புரியுதுங்களா? தேர்தலில் நிற்கும் போது கர்நாடக பார்டரில் ஒரு தலைவர் நிற்கிறார், ஆந்திரா பார்டரில் ஒரு தலைவர் நிற்கிறார். என்ன காரணக்கா? அந்த பக்கத்தில் பார்டரில் கொஞ்சம் அந்த மொழி மக்கள் அதிகமாக இருப்பாங்களாம், அவங்கள அடையாளம் கட்டு போட்டுருவாங்களாம், அவங்கள அடையாளம் கட்டுவாங்களாம். அப்போ தான் நமக்கு தெரியுது இது பார்டரில் எல்லாம் நிற்கிறதே காரணம் அவங்க சொந்தம் பக்கத்தில் இருக்குது, அவங்க சொந்தக்காருக்கு பக்கத்தில் போய் எலெக்ஷன் நிற்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யாரும் நிற்கலை. ஏன்னா தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்ச பிறகு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க, எல்லாம் நம்ம அடையாளம் கண்டு போகிறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேனாக்கா, நிச்சயமாக சொல்கிறேன், நான் வெளியூருக்கெல்லாம் போனேன் கர்நாடகத்துக்கு, உடனே நீங்கள் யார் எந்த ஒரு மொழி என்ன இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் என்கிட்ட விசாரிச்சிட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சகஜமே பேசுகிறான். இவர் எங்கே வைக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். 10 நிமிஷத்தில் அவன் கண்டுபிடிச்சது நம்ம ஏன் இது இயலாமல் இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் அது தமிழன் யார், தமிழ் அல்லாதவர்ன்றது இனம் பிரித்து காமிக்கணும். அதுக்கப்புறம் தமிழனை அல்லாதவர்களிடம் வந்து எப்படி தமிழனை வென்றெடுப்பது, அதுக்குள்ள வேலைகள் என்ன, அங்கே வந்து சாதி மத பிரச்சனைகளை ஒருத்தர் மதத்தில் இருந்தால் தப்பு இல்லை, அவங்க சமூகத்தில் இருந்தால் தப்பு இல்லை. சிறு தெய்வம் பெருந்தெய்வம் இல்லையா? வீட்டில் யாரை வச்சுக்கிட்டு மாறியத்தா காலையத்தை ஏதோ ஒன்று வீட்டில் கும்பிடுவாங்க, ஆனால் வெளியில் போகும்போது திருமாலன்வாங்க சிவன்வாங்க. சிறு தெய்வம் குலதெய்வம் பெருமாறுமா. வீட்டில் இப்போ ஸ்கூட்டர் வச்சுருப்போம், சும்மா கடைக்கெல்லாம் போகிறதுக்கு வச்சுக்குவோம். வெளியூர் போகிறது எதில் போவோம், ஃப்ளைட்டில் ட்ரெயினில் போகிறோம். அந்த மாதிரி அவங்கவுங்க சமூகத்தில் ஏதாவது தொடர்பு இருந்ததுன்னா அந்த சமூக அமைப்புகள் இருந்துட்டு போட்டோம், அவங்க மதத்தில் இருந்தால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் வெளியில் வரும்போது ஒரு தமிழ்ன்ற அடையாளத்தோடு வரணும், தமிழ் மொழின்ற அடையாளத்தோடு வெளியில் வரணும். அந்த ஒற்றுமையை நாம் ஏற்படுத்தணும். வெளியில் வரும்போது நாம் வந்து என்ன பண்ணுறோம்னா வீட்டில் வந்து ஜட்டியும் பனின்னு போட்டுட்டு வீட்டில் சும்மா உட்காந்துருப்போம். அப்படியே வெளியில் வர முடியுமா? உங்களுடைய சொந்த அடையாளத்தோட வெளியில் வராதிங்க. வெளியில் வரும்போது தமிழன்ற அடையாளம் எல்லாமே வெளியில் யாருமே வரக்கூடாது. வீட்டுக்கு உள்ளத்தான் நீ முதலியாரா வன்னியரா எல்லாம் வெளியில் வந்து நீங்கள் அதை காமிச்சிங்கன்னா அதை வச்சே பிளவு பண்ணிவிட்டு தமிழ்நாட்டை வேற ஒரு ஆள ஆரம்பிக்கிறான். யோ எங்கள் வீட்டில் எது வேணாலும் கும்பிடுமையா, வெளியில் நான் தமிழ் வேறு ஏதாவது பேசாதுன்னு சொன்னால் அதெல்லாம் ஆஃப் ஆகிடுவான். அப்படித்தான் நம்ம அரசியல் கொண்டு போய் வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற பெரிய அரசியல் கட்சிகள் பின்னாடி போகிறதுக்கு தயாராக இல்லை. இளைஞர்கள்லாம் வந்து இப்போ இருக்கிற பெரிய கட்சிங்க கூட போக தயாராக இல்லை. அப்படின்னா எப்படி ஜெயிக்குது, எப்படி ஆட்சிக்கு வருது நீங்கள் கேட்கலாம். ஒரு சிலர்லாம் வந்து கொண்டாட்டி கூட்டுக்காரன் பிடிக்காமே வாழ்நாள் பூரா வாழ்வா. அந்த மாதிரி லிஸ்ட்டில் தான் ஜனங்களும் எதுக்கு ஓட்டு போகிறோன்னு தெரியாமல் வேண்டாம் விரும்ப ஓட்டு போடுறாங்க. ஏன்னா ஓட்டு போட்டி ஆகணுமே, அதாவது புருஷனோட வாழ்ந்தே ஆகணுமே. தாலி அப்புறம் விதவை ஆகிடுவோம், இப்படிலாம் ஒரு மாயை இருக்குல்ல. அதுக்காகவே குடிகார புருஷன் கூட தொடர்ந்து வாழ்ந்துட்டுருப்பான். இந்த பாவி சாக மாட்டான்னு சொல்லுவான், ஆனால் 40 வருஷமாக வாழ்ந்துட்டுருப்பான். இதே தான் ஓட்டு போடுறோன்னு சொல்கிறான், இந்த கட்சி போயிடாதா அப்படின்னு நினைக்கிறான். அவனை ஓட்டு போடுறான். ஏன் போடுறான்னா மாற்று தெரியல அவனுக்கு. நானும் வாழ்க்கையில் பார்க்குறேங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க சப்பி போட்ட மாங்கொட்டைன்னு, சாப்பிட்டு மாங்கொட்டையை கீழே போட்டுருவோம், திருப்பி வந்து எடுத்து சப்புமா செய்யவே மாட்டோம். அரசியலில் மட்டும்தான் இவன் மோசமான கட்சி, இவன் ஆட்சியிலே வேணான்னு ஒரு குத்தி தூக்கி வெளியில் போடுறாங்க, சப்பிட்டு மாங்கொட்டையை போடுறாங்க. அடுத்த 5 வருஷம் சொன்னால் அதே சாக்கொட்டை எடுத்து பாருவேன். இந்த மாற்றி நாம் என்ன பண்ணோம், மழுங்கடிச்சுட்டோமோன்னு ஒரு சந்தேகம். அதனால் இப்போ வந்து இளைஞர்கள்லாம் வந்து, நான் மிடில் ஏஜ் தான், இதை விட கீழே இருக்க இளைஞர்களை சொல்கிறேன். இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல் கட்சிகள் மேலே கொஞ்சம் அவங்களுக்கு வெறுப்பு வந்துச்சு. இதில் பாருங்கள், இந்த யாரோ ஊரில் ஒரு பழமொழி உண்டு, ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன், யாரோ தங்கிட்டு போவே எவனோ ஒருத்தன் ஃபைன் கட்டினான்னு. இந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க மேலே, ஆட்சியில் இருந்தவங்க மேலே கோவம் வந்தால் பரவாயில்ல, அவங்க கூட சேர்ந்தவங்க மேலேயும் கோவம் வந்துருச்சு ஜனங்களுக்கு, அவங்க கூட சேர்ந்தில்ல அப்படின்னு. இப்போ இந்த யூத் மத்தியில் இப்படி இருக்குது. இந்த நேரத்தில் நான் சமீபத்தில் 2 நிகழ்ச்சியை பார்த்தேன். ஒன்று வந்து இந்த 3 பேர் தூக்கு தண்டனை. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள், இந்த தூக்கு தண்டனை பிரச்சனைலாம் வந்தால் அரசியல் தலைவர்கள் வழி நடத்தி நிறைய ஊர்வலம் அது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இப்போ சமீபத்தில் 3 பேர் தூக்கு தண்டனை விஷயத்தில் 3 பெண்கள் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தாங்க. நான் போய் பார்த்தேன். அப்போ இந்த 3 பெண்கள் உண்ணாவிரதம் இருக்கிறானோடனே, நான் ஒரு குடும்ப டைரக்டர், அதுவும் பெண்கள் பற்றி அதிகமாக பேசுகிறேன். 3 பெண்கள் உண்ணாவிரதமா, அப்போ மீதி பேர் நிலைமையில என்ன ஆச்சுன்ற மாதிரி எனக்கு கவலை.
மற்றவங்களாம் என்னாச்சு, இவங்க 3 பேரையும் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த 3 பெண்கள் வந்து துணிச்சலாக சாகு வரை உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது யார் யார் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம்ல. உடனே எந்தெந்த கட்சியெல்லாம் என்னென்ன வேலை செய்யுதுன்னு. அதுக்கு முன்னெல்லாம் கட்சிகள் ஊர்வலம் அது பேப்பர் அறிக்கைன்னு வந்தது போக அந்த 3 பேர் உண்ணாவிரதம் சாகு வரை இருந்தபோது மட்டும் அதிகமாக வந்து பொங்கி எழுந்தவர்கள் வந்து மாணவர்கள், தொழிலாளிகள், வக்கீல்கள், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அதாவது வெகுஜன அமைப்பு வெகுஜனங்கள்லேருந்து தான் அதிகமாக பொங்கி எழுந்து வந்தாங்க. அவங்க கூட நான் 2 நாள் இருந்தேன். பார்க்க வந்தவங்களில் எண்ணிக்கை அதிகம்னா அரசியல்வாதியை விட அதிகமான எண்ணிக்கை ஸ்டூடெண்ட்டுங்க, மற்ற அமைப்பை சேர்ந்தவங்க, வக்கீல்கள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. இதுதான் எழுச்சின்றது. அரசியல் கட்சிகள் பேசுவதும் அது ஒரு அரசியல். அரசியல் கட்சி அல்லாதவர்கள் பேசுவது தான் எழுச்சி. அந்த எழுச்சி அந்த 3 பேர் உண்ணாவிரதம் இருந்த போது பார்க்க முடிஞ்சது. அதே போல் முல்லைப் பெரியார் விஷயத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் பேசுனதை விட நான் இதை விட ஆச்சரியமாக இருந்தது, அந்த ரோடு வியாபாரிகள்லாம் கூட ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அவருக்கும் முல்லைப் பெரியாரில் என்ன தண்ணி வர்றதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆட்டோ சங்கம் சம்பந்தம் இல்லாத அமைப்புகள் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அப்போ என்ன தெரிஞ்சதுனாக்கா தமிழ்நாட்டில் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மக்களிடையே எழுச்சி இருக்கிறது. அது ஸ்டூடெண்ட்கிட்ட இருக்குது, வக்கீல் சமுதாயத்தில் அதிகமாகவே இருக்குது, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்கிட்ட இருக்குது, தொழிலாளிக்கு மத்தியில் வந்திருக்கு, பெண்கள் மத்தியில் வந்திருக்குதுன்றதுக்கு இந்த 3 பேர் உண்ணாவிரதம் இருந்தாங்களே அது சாட்சி. முதல்ல சாகவரம் உண்ணாவிரதம் ஆம்பளைங்க வழியா பொம்பளை தானே முதல்ல வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு எழுச்சி இருக்குது. இன்றைக்கெல்லாம் வந்து பழைய அரசியல் தலைவர்கள் பின்னாடி போகிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியாது. ஆனால் தத்துவத்தின் பின்னாடி தான் அரசியல் கட்சியும் தலைவர்களே போனான். இன்னும் தத்துவத்தின் கிடையாது. வெள்ளையனே வெளியேறுன்னு காங்கிரஸ் சொன்னாங்கல்ல. அப்போ எல்லாம் என்னென்னா ஒரு பிரச்சனையின் பின்னாடி வெள்ளையனை வெளியேற்றணுன்ற ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி காங்கிரஸ் எப்படி எழுச்சியாக வேலை செஞ்சதோ அதே மாதிரி திராவிட இயக்கம் வந்தபோது ஆரியன் வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழர்களை வந்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சாரம் பண்ணி எப்படி ஆரியமாய் எதிர்த்து போராடினாங்களோ அந்த மாதிரி இப்போ தமிழ் தேசியத்தின்ற அந்த சொல் இருக்கு இல்லையா, தமிழ் தேசியம் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் போராடும் பொழுது மட்டும்தான் பொதுமக்களும் இளைஞர்களும் பின்னாடி வருவாங்க. ஏன்னா இப்போ தத்துவத்தை முன்ன வச்சு போராடுற காலகட்டம் இது. தலைவர்களை முன்ன வைத்து போராடுகிற காலகட்டமும் அரசியலை முன்ன வைத்து அரசியல் கட்சிகளை முன்ன வச்சு போராடுற காலகட்டம் இல்லை. தத்துவத்தை முன்ன வச்சு எந்த தலைவர் பின்னாடி வந்தாலும் சரி ஜனங்க நம்புவாங்க. ஆகவே தத்துவத்தை முன்ன வைத்து தமிழ் தேசியம் என்ற ஒரு தத்துவத்தை முன்ன வைத்து அதுக்கு பின்னாடி எந்த அரசியல் தலைவர்கள் போனாலும் ஐயா வந்து என்னென்னா ஒரு வார்த்தை முன்னாடியே சொன்னார், எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இவர்களே எல்லாம் சொல்லாதீங்க, இது எதுக்கு இதுலேயே பாதி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, மேடையில் பேச வேண்டியதை பேசுனார். அந்த தத்துவமே என்ன தீமா அர்த்தம், மனிதனை புகழ்ந்து பின்னுக்கு தள்ளுறதை விட மேட்ருக்கு வாங்கன்றார். அந்த மாதிரி தமிழ் தேசியம்ன்ற ஒரு மேட்ருக்குள்ளே வந்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து இந்த தமிழ்நாடு நம்ம பின்னாடி வந்துடும். தயவுசெய்து அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம்னா திமுக இப்போ நான் திருவள்ளுவர் கலைக்கூடம் பேர் வச்சுருந்தேன், அதை மாற்றி தமிழர் கலைக்கூடம் பேர் வச்சுட்டேன். அதாவது திருவள்ளுவர் கலைக்கூடம் இருக்குது, அது இல்லாமல் இன்னொரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்தேன், தமிழர் கலைக்கூடம்னு ஆரம்பித்தேன். அது எதுக்குன்னா டிவி கேட்டாங்க, திருவள்ளுவர் கலைக்கூடம் நல்லா தானே இருக்குதுண்ணா, அது படம் எடுக்கும்போது யூஸ் பண்ணுவாங்க. தமிழர் கலைக்கூடம் எதுக்குன்னா இந்த மாதிரி தொலைக்காட்சி இதுக்கெல்லாம் பண்ணும்போது அப்படின்னு. எதுக்கு இது செய்கிறீங்கன்னு, தமிழன்ற அடையாளம் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. திருவள்ளுவர்னு சொல்லும்போது அங்கே வந்து அது பொதுமறை, இதை பேசிக்கிட்டு கூட பல பேர் எங்கிட்ட நண்பனாயிடுறான். தமிழன்ற அடையாளம் வச்சா தான் இவன் பிரிக்கிறதுக்கு தமிழர் கலைக்கூடன்னு பேரை மாற்றினேன். அந்த மாதிரி திராவிடர் முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்கிற கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இங்கே வச்ச விண்ணப்பம் அழகான ஒரு விண்ணப்பம் வச்சாங்க. கலைஞரை வந்து அவருடைய மொழி, அவருடைய பேச்சு இதிலெல்லாம் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஒருவேளை அவருக்கே தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா அண்ணாவுக்கே தெரியாமல் திராவிட மாய உள்ளே வந்திருக்குது. அப்புறம் கலைஞருக்கு எப்படி தெரிய போகுது, அண்ணா சொன்னார்னு வந்திருக்கும், அது அவருக்கு தெரியாமே அவர் பாக்கெட்டு உள்ளே வந்துருச்சு. வந்தது இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை, கிளைமேக்ஸ் வந்தாச்சு இல்லை. முடிஞ்ச ஒரு கூட்டத்தை போட்டு தமிழர் முன்னேற்ற கழகம்னு பண்ணால் அவர் எதை சொல்கிறதுனா பெரிய புகழை அடைந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லா திராவிட இயக்கங்களும் தமிழர் இயக்கங்களாக மாறணும். ஐயா கூட வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சிருக்கிறார், பிராக்கெட்டில் அதில் ஒரு தமிழ் ஒன்று போடுங்க, தமிழ் பாட்டாளி மக்கள் கட்சின்னு போடுங்க. தமிழ் இல்லை, அது பாட்டாளி மக்கள் கட்சின்னா என்ன ஆந்திரா பாட்டாளி கட்சியா இல்லை கேரளா பாட்டாளி கட்சியா? அது நாளைக்கு யாரோ ஒருத்தர் குழுக்கால உள்ள வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அது எங்களுக்கு பங்கு இருக்குதுன்னுவா. தயவு செய்து அது பிராக்கெட்டில் அது ஒன்று போட்டுட்டு மக்கள் தொலைக்காட்சியில் அப்படி பிராக்கெட்டில் தமிழ்
அப்படின்னு ஒன்று போட்டிருக்கீங்கன்னா தான் அது எந்த மக்கள் தொலைக்காட்சின்னு தெரியும். தமிழ் மக்கள் தொலைக்காட்சி அது. ஏன்னா இதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு மாதமாக வந்து சினிமாவில் தகராறு நடந்துட்டு வருது. அதில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்து சார்பாக நாங்களும் இருக்கோம் தமிழ் ஆளுங்க. இது எப்பயும் இல்லாமல் தமிழர்கள் வந்து மேலே அதில் ஜெயிச்சு வந்திருக்கோம், வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். இப்போ ஏன் அந்த தொழிலாளர் பிரச்சனை முடியுமா தெரியுங்களா? வெளியில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, முதலாளி கொடுக்க மாட்டாரு, தொழிலாளி வாங்க மாட்டான்னு ஏதோ தகராறு நினைக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்னா, தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இல்லை அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இதுக்கு முன்னே ஈஸியாக தீர்ந்துச்சு. அது அதாவது பேச்சுவார்த்தை உடனே முடிஞ்சிடும். என்ன காரணம், இங்கேயும் அவன் இருப்பான். யாருக்கு? தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைமையாக இருக்கிறவனும் தமிழ் இருக்க மாட்டான், தொழிலாளர் சங்கத்துக்கு தலைமையில் இருக்கிறவனும் தமிழ் இருக்க மாட்டான். ரெண்டு பேரும் பேசி வேறு மொழியில் பேசி கையெழுத்து போட்டு முடிச்சுடுவாங்க கதையை. எதிர்பாராமல் என்ன பண்ணோம், தமிழ் ஆளுங்க இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக வந்துட்டோம். இதை பொறுத்துக்க முடியாத தோற்று போனவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு நல்ல பேர் வந்துடக்கூடாது, அங்கேயும் தமிழால் தான் இருக்கான் எங்கள் தொழிலாளர் சங்கத்தில், இங்கே இதை கிண்டி விட்டு அதை இது பண்ணி அது பேச்சுவார்த்தை முடிஞ்சதுன்னா என்ன பண்ணுவோம், இவர்கள் தேர்ந்தெடுத்து தப்புன்னு கீழே இறக்கிட்டு மறுபடியும் ஒரு தெலுங்கனோ கன்னடோ மேலே வந்துடுவான். இப்படி ஒரு பின்னாடி சட்டு பிடிச்சி இருக்கிற வேலை இருக்கு இல்லையா? அதாவது இவங்களுக்கு ஆள தெரியல அப்படின்னு சொல்லணுன்றதுக்கு ஒரு வேலை நடக்குது. ஒன்று வேணாம், ஆந்திராவுக்கு ஒரு தொழிலாளர் அமைப்பு இருக்குது, ஆந்திர திரைப்பட தொழிலாளர் அமைப்பு. கர்நாடகாவுக்கு ஒரு திரைப்பட தொழிலாளர் அமைப்பு இருக்குது. கேரளாவுக்கு ஒரு திரைப்பட தொழிலாளர் அமைப்பு இருக்குது. தென்னிந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்று இல்லை. தென்னிந்திய தொழிலாளர் திரைப்பட தொழிலாளர் அமைப்புன்னு ஒன்று இருந்தது. அது நம்மளுங்க அப்பயே என்ன பண்ணணும், அவன் தனி கொடுத்துட்டு போயிட்டானா உடனே தமிழ் மாற்றிருக்கணும், அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டாங்க. என்ன பண்ணிட்டான், ஏற்கனவே தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது 4 மணிக்கு சொந்தம்ட்டான். அதுக்கு இடம் கொடுத்ததெல்லாம் யாருனாக்கா நம்ம சேலம் பிஆர் சுந்தரம் கொடுத்தார். அவர் நன்கொடை கொடுத்து அந்த இடத்த வாங்கி கொடுத்தார். நீ கண்டுக்காம விட்டதுனால 4 மணிக்கு சொந்தம்ட்டான். எப்போ 500 கோடி ரூபாய் சொத்து 4 மணிக்கு சொந்தமாகி போச்சு, கொடுத்தது தமிழை. இப்போ தென்னிந்திய தொழிலாளர் அமைப்பு இருக்குது, அது தமிழ்நாடுன்னு பேர் மாற்றிருக்கணும். ஏன்னா தனி கொடுத்தன எல்லாம் போயிட்டாங்க. அப்படியே விட்டுட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க 4 இடத்துலையும் போய் வேலை செஞ்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வரும்பொழுது ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, இங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, வெளியில் போய் அழகாக வேலை செஞ்சுக்கிறாங்க. இங்கே பாதிக்கப்படுறதுலாம் தமிழ் முதலாளிகள். அப்போ சொன்னோம், ஐயோ தமிழ் பேர் மாற்று, நீ இங்கத்திக்கு தானே யூனியன் வச்சுருக்க, தமிழ் பேர் மாற்று அப்படின்னு சொன்னால் பேரையும் மாற்ற மாட்டுறாங்க, இடைஞ்சல் கொடுத்துருக்குறாங்க. இந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணால், ஒரு வழிக்கு வர வைக்கிறோன்னு நாம் ஒரு புது சங்கத்தை உருவாக்கலாம், தமிழ்நாடு தமிழ் திரைப்பட தொழிலாளர் அமைப்புன்னு அப்படின்னு முன்மொழிஞ்சோம். உடனே 2 பேர் இருந்துச்சு, அது தமிழ் திரைப்பட தொழிலாளர்னு இருக்கக்கூடாது, தமிழ்நாடுன்னு பேர் மாற்றுங்கன்னாரு ஒருத்தர். ரொம்ப நல்லது சொல்கிறாரு அவர், யார் நம்மளாலோ அப்படின்னு நம்ம ஏஞ்சி கேட்குறோம். ஏன்னா தமிழ் திரைப்பட தொழிலாளர் அமைப்புன்னு வைக்கிறத விட தமிழ்நாடுன்னு வச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாரு. ரொம்ப விட அனுபவம் உள்ளவர்னு நினச்சேன் நான். ஒரு நாள் வீட்டில் போய் யோசிக்கிறேன், தமிழ் திரைப்பட தொழிலாளருக்கும் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளருக்கும் என்ன வித்தியாசம்? தமிழ்னு இருந்தால் தமிழ் இல்லாதவங்களாம் நாளைக்கு வெளியேற்றிடுவோம், தமிழ்நாடுன்னு இருந்துச்சுன்னா பாருங்க எங்கெங்கெல்லாம் கேப் உருவாக்குறான் பாரு உள்ள போகிறதுங்க. மறுபடியும் அந்த திராவிட இயக்கம் உள்ள வருது. நான் மறுநாள் வந்து கேட்குறேன், இப்போ அது தமிழ்நாடு வேணாம்ப்பா, தமிழ்னு வைங்கப்பா. உடனே அந்த ஆளு என்னப்பா தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்னு நல்லா இருக்க, ஏன் தமிழ்னு நீ பிடிவாதம் பண்ணீங்கன்னு என்ன கேட்குறாரு. நீ அப்படின்னா தெலுங்கானான்னு நாங்கள் வச்சிருக்கிறியா, இல்லை எதுக்கு வச்ச, தெலுங்கு நாடுன்னு வைக்க வேண்டியது, தெலுங்கானானே வச்சிருக்கேன். நான் எப்போ பார்த்தா நாங்கள் தமிழானான்னு வச்சுருக்கணும், தமிழ்நாடுன்னு வச்சதில் உள்ளே புந்துறீங்களா அப்படின்ட்டு இவ்வளோ சண்டை நடக்குது. நான் சொல்கிறது ஒரு அமைப்புக்குள்ளே இப்படி நடக்குதுன்னா அப்புறம் எல்லா ஊர்லேயும் தான் அது வரும். அதனால் நாம் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது என்னென்னா, தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கிறதுக்கு தான் நாம் செய்ய வேண்டியது. தமிழ் மன்னர்களை அடையாளம் காட்டி பேசினாங்க. கரிகால் சோழன் யார், ராஜராஜ சோழன் யார், இவர் நம்ம சேர செங்குட்டுவன் யாருன்னு சொல்கிற மாதிரியே கடியேழு வள்ளல் யார், அவங்க யார், முன்னால் நம்ம வாழ்ந்த மன்னர்களையும் நம்ம வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும். அது இல்லாமல் இப்போ இருக்கிற தலைவர்கள் அரசியல்வாதிகளை பற்றி அவங்க வரலாறுகளையும் எடுத்து சொல்லணும். நாமளும் வந்து தெரிஞ்ச வரைக்கும் யாரோட வேணாலும் நண்பராக இருக்கலாம், யார் வேணாலும் தொழில் செய்யலாம் நம்ம ஊரில். ஆனால் நமக்கு தலைமையை வந்து நம்ம கையில் இருக்கணும். நம்மளுடைய ரேஷன் கார்டில் நாம் தலைவர்னு இருக்கணும், இன்னொருத்தருக்கு தலைவர்னு ரேஷன் கார்டில் போட்டுட்டு குடும்ப தலைவரில் போட்டுட்டு நீ குடும்பம் நடத்துறதை விட செத்து தொலையலாம் அப்படின்றது தான் நம்ம வரோம். 2வது மணியரசு ஐயா வந்து ஒரு போராட்டத்தை கூப்பிட்டார் தஞ்சாவூரில். நான் போனால் அங்கே தீர்மானம் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். இதெல்லாம் நடக்கக்கூடியது தானே, 1956க்கு பின்னாடி இருக்கிறவங்க எவனுமே ஓட்டு போடக்கூடாது, அது இதுன்னு ரொம்ப பிரமாதமான நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்தார். அதனால் தமிழன் அல்லாதவர்களை, ஆதி தமிழன் இடையில் 2 மொழி பேசுகிற தமிழன் பேசிக்கிட்டு வீட்டில் வேறு மொழி பேசுகிறவங்க, 3வது இப்போ
இப்போ சுதந்திரம் வாங்க, அதாவது மொழிவழி மாநிலம் வந்த பிறகு வந்து உள்ள நுழைஞ்சவங்க 3 பேரையும் அடையாளம் காட்டி பிரித்து அவங்கவுங்க பாக்கெட்டில் அந்த கார்டு கையில் இருக்கிற மாதிரி காமிச்சு விட்டா தான் இது வந்து சரியாக வரும். இது நடைமுறை தான் இப்போ நமக்கு தேவையை ஒழிய வாக்குவாதம் பண்ணி இன்னும் பிளவுகள் வந்துடக்கூடாது. இன்னும் மேலே போட போட ஒவ்வொருத்தருக்கும் பிளவு வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து 1950 இப்படி சொன்னாங்க, 40 இப்படி சொன்னாங்கன்னு இந்த வர்க்க இதுவே போயிட்டுருக்கும். நமக்கு தர்க்கவாதம்லாம் தேவையில்லை. தமிழெல்லாம் ஒன்று, தமிழ் என்ன ஒன்று. அதனால் மொழி, மதம். இப்போ கூட எங்கிட்ட வந்து ஒரு மதவாதி ஒருத்தர் என்கிட்ட பேசினார், கிறிஸ்துவ மதத்துக்கார். அவர் சொல்லும்போது என்ன சொன்னார், எல்லா மதத்தும் 3 மதக்காரங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறோம் அப்படின்னு. 3 மதக்காரன் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு மதமே சில நேரங்களில் தாழ முடியல. 3 மதத்தை சேர்ந்து கூட்டம் போட்டு நிறைய என்ன வரப்போகுது அப்படின்னு பேசும்போது என்ன சொன்னேன், ஒன்று ஒன்றா போடுவோம். 3 மதத்துக்காரங்களையும் கூப்பிட்டு மதம், அதாவது தமிழன்ற உணர்வு முதல், மற்றதெல்லாம் அடுத்ததுன்னு போடுங்க. நீ மதவாதியாக கூட இரு, ஆனால் முதலில் தமிழாக இருந்தால் போடுங்க. மதவாதியாக இருந்தால் கூட உனக்கு தமிழ் உணர்வு முதல்ல கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்படி ஒரு கூட்டம் போட்டால் கூட நான் வரேன், நான் கலந்துக்கிறேன்னு சொல்கிறேன். அதனால் எதிலும் தமிழன், அதாவது எங்கும் தமிழன் எதிலும் தமிழன்ற அந்த கோஷத்தோடு நாம் இப்போ இறங்கினா ஐயா அவர்கள் வந்து இந்த தத்துவத்தை முன்ன வச்சு, சில டைமில் ஃப்ரண்ட் இன்ஜின் இருக்கும் வண்டிக்கு, இப்போ வந்து என்னன்னாக்கா பேக் இன்ஜின் மாதிரி, சில வண்டிக்கு பேக் இன்ஜின் இருக்கும். அந்த மாதிரி பின்னாடி இருந்து இயக்கத்தை தள்ளுங்க, முன்னாடி கருத்தை வைங்க. பதவி அதாவது அரசியல், அதான் இப்போ என்ன நினச்சிடுவாங்கன்னா, இப்போ நான் போய் வந்து உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசினா கூட பதவிக்கு ஆசைப்பட்டு பேசுகிறாங்க, அடுத்து மேலே வந்துடலாம்னு நினச்சி பேசுகிறாங்கன்னு நினைப்பாங்க. தத்துவம் முதல்ல, எங்களுக்கு பதவி கூட பின்னாடி. இந்த தமிழ் தேசியத்துக்காக யார் உயிர் கொடுத்தாலும் நாங்கள் பின்னாடி நிற்போன்னு சொல்கிற அந்த தன்மை தான் இப்பொழுது தேவை. அது ஐயா அவர்கள் கண்டிப்பாக நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார்கள். அவர்கள் தலைமையில் திரண்டால் நாங்கள் எல்லாம் பின்னாடி வந்து நிற்க தயாராக இருக்க.